தமிழ் தேசிய பரப்பில் நீண்ட காலம் மக்கள் சேவை ஆற்றிய ஒரு தலைவராகவும், பல்வேறு கட்ட தலைவர்களுடன் நேரடியாக பணிபுரிந்த ஒருவராகவும், நிலம் மற்றும் உரிமை சார்ந்த விடயங்களில் தன்னுடைய வாழ்வின் முக்காவாசி பங்கை 63 வருடத்துக்கு மேலாக மக்கள் சேவைக்காகவும், கட்சியை வளர்ப்பதற்காகவும், கட்சிக்காகவே வாழ்ந்த ஒரு மனிதனாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர், தமிழரசு கட்சியின் மூத்த தலைவர், தமிழரசு கட்சியினுடைய பெரும் தலைவராக கருதப்படும் மாவை சேனாதி ராசாவினுடைய பூதவுடல் இன்று தீயில் சங்கமமாகியது. அவருடைய பிறந்த மண்ணான வழிவடக்கில் மாவட்டபுரத்தில் உள்ள அவரது இல்லத்தில் கிரியைகள் இடம்பெற்று பலர் அஞ்சலிகளை செலுத்திய வண்ணம் அவருடைய பூத உடல் பல மக்களின் கண்ணீர்களுக்கு மத்தியில், புலம்பல்களுக்கு மத்தியில் எடுத்து செல்லப்பட்டு அவருடைய சொந்த ஊரான, சொந்த மயானமான தச்சன்காட்டு இந்து மயானத்தில் அவருடைய உடல் தீக்கு சங்கமமாகியது. சோமசுந்தரம் சேனாதி ராசா ஆகிய இவருடைய சொந்த ஊரான மாவட்டபுரம் என்பதால் அவருடைய பெயருடன் மாவை இணைக்கப்பட்டு அனைவராலும் செல்லமாக மாவை சேனாதி ராசா என அழைக்கப்பட்ட ஒரு தலைவர் இவர் ஆவார். இவர் தன்னுடைய வாழ்நாளில் பெரும்பங்கை மக்கள் சேவைக்காகவே, முழுநேர அரசியலுக்காக செலவிட்ட ஒரு மனிதராக பார்க்கப்படுகிறார். பல்வேறு தரப்பினராலும் விரும்பப்பட்ட ஒருவராலும் அனைவரையும் அணைத்து போகின்ற, சமமாக மதிக்கக்கூடிய ஒரு நபராக தன் வாழ்நாள் முழுவதும் திகழ்ந்தார். அத்துடன் தமிழரசு கட்சியை எந்த வகையிலும் விட்டு கொடுக்காத ஒருவராகவும், கட்சியின் செயற்பாடுகளுக்காக தான் அடிமட்டம் வரை விட்டு கொடுக்கும் மனநிலையில் இருந்த ஒரு உன்னதமான நபராக இவர் திகழ்ந்து வந்தார். யாழ்ப்பாணம் மாவட்டபுரத்தில் 1942 அக்டோபர் 27 பிறந்த இவர் பீமன்காமம் பாடசாலையில் ஆரம்ப கல்வியும், நடேஸ்வரா கல்லூரியில் உயர்கல்வியும் கற்றார். இலங்கை பல்கலைக்கழகத்தில் வெளிவாரி மாணவராக இணைந்து இளங்கலை பட்டம் பெற்றார். இலங்கை தமிழ் தேசிய இயக்கத்தில் செயல்பட்டு 1961 சத்தியாகிரக போராட்டத்தில் தந்தை செல்வாவுடன் பங்காற்றினார். இலங்கை தமிழரசு கட்சியின் இளைஞர் அணியில் 1962 இணைந்தார். 1966 முதல் 69 வரை ஈழத்தமிழர் இளைஞர் இயக்கத்தின் செயலாளராக பணியாற்றினார். 1969 முதல் 83 வரை இலங்கை அரசால் கைது செய்யப்பட்டு மட்டக்களப்பு, வெலிக்கடை, மகசின் சிறைச்சாலைகளில் மொத்தம் 7 ஆண்டுகள் தன்னுடைய வாழ்வை சிறையில் கழித்த ஒருவராக காணப்படுகிறார். 1977 மாவை சேனாதிராசா உறவுமுறை ஒருவரை திருமணம் செய்து திருமண பந்தத்தில் இணைகிறார். 1977 காசி ஆனந்தனுக்கும் இவருக்கும் சேர்த்து திருமணம் இடம்பெறுகின்றது. 1972 தமிழர் விடுதலை கூட்டணியின் தமிழ் இளைஞர் பேரவையின் செயலாளராக நியமிக்கப்பட்டார். 1989 பாராளுமன்ற தேர்தலில் ENDLF, EPRLF, டெலோ ஆகிய கட்சிகளுடன் தமிழர் விடுதலை கூட்டணி உதயசூரியன் சின்னத்தில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் போட்டியிட்ட போதும் அதில் தெரிவாகவில்லை. பின்னர் அப்பாப்பிள்ளை அமிர்தலிங்கம் 1989 ஜூலை 13 கொழும்பில் வைத்து படுகொலை செய்யப்படுகிறார். அந்த இடத்துக்கு மாவை சேனாதிராசா தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினராக பாராளுமன்றம் செல்கிறார். அந்த தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை அவர் அம்பாறை மாவட்ட மக்களுக்காக பயன்படுத்தினார். அம்பாறை மாவட்டத்தில் பல்வேறு அபிவிருத்தி திட்டங்களை தன்னுடைய பன்முகப்படுத்தப்பட்ட நிதியை பயன்படுத்தி அம்பாறை மாவட்ட தமிழ் கிராமங்களுக்கு சேவையாற்றினார். 1994 தேர்தலில் அம்பாறை மாவட்டத்தில் தமிழர் விடுதலை கூட்டணி மூலமாக தேர்தலில் போட்டியிட்டாலும் அவர் தெரிவாகவில்லை. 1999 ஜூலை 29 நீலன் திருச்செல்வம் படுகொலை செய்யப்பட்டதை தொடர்ந்து மீண்டும் அவர் தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினரானார். 2000ஆம் ஆண்டு தேர்தலில் தமிழர் விடுதலை கூட்டணி வேட்பாளராக யாழ் மாவட்டத்தில் போட்டியிட்டு வெற்றி பெறுகிறார். வெற்றி பெற்று பாராளுமன்றம் செல்கிறார். விடுதலை புலிகளின் வேண்டுகோளால், கிழக்கிழங்கை செய்தியாளர் சங்கத்தின் முயற்சியால் 2001 அக்டோபர் 20 தமிழர் விடுதலை கூட்டணி, அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ்,
ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி, தமிழீழ விடுதலை இயக்கம் ஆகிய 4 கட்சிகள் இணைந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு நிறுவிய பின்னர் 2001 தேர்தலில் யாழ் மாவட்டத்தில் போட்டியிட்டு மீண்டும் பாராளுமன்ற உறுப்பினரானார். தமிழர் விடுதலை கூட்டணி 15 பாராளுமன்ற உறுப்பினர்களில் 14 பேர் விடுதலை புலிகளை ஏக பிரதிநிதியாக ஏற்க வேண்டுமென்ற தீர்மானத்தை பாராளுமன்ற குழு கூட்ட தீர்மானம் எடுத்த போது ஆனந்த சங்கரி ஐயா ஏற்க முடியாது என தெரிவித்த போது மாவை விடுதலை புலிகளை ஏக பிரதிநிதிகளாக ஏற்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார். 2004 பாராளுமன்றம் கலைக்கப்பட்டு பொது தேர்தல் அறிவித்த பின்னர் தமிழ் தேசிய கூட்டமைப்பு எந்த கட்சியில் தேர்தலை எதிர்கொள்வது என்ற கலந்துரையாடல் கிளிநொச்சியில் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் தலைமையில் இடம்பெற்றது. பிரபாகரன் மாவை அண்ணனிடம் கேள்வி எழுப்பப்பட்ட போது இலங்கை தமிழரசு கட்சி எந்த நிலையில் இருக்கின்றது என பிரபாகரன் கேள்வி எழுப்பினார். மாவை சேனாதிராசா எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் சம்மதித்தால் இதில் போட்டியிடலாம் என தெரிவித்து இலங்கை தமிழரசு கட்சி வீட்டு சின்னத்தில் போட்டியிட பிரபாகரன் பணித்ததற்கமைய போட்டியிட்டனர். 2004, 2010, 2015 தேர்தல்களில் மீண்டும் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். 2020 தேர்தலில் போட்டியிட்டு 20,358 வாக்குகளை பெற்று ஆனால் தெரிவாகவில்லை. தமிழரசு கட்சியின் பொது செயலாளராக 2004 தொடக்கம் 2014 வரையும், பின்னர் வவுனியாவில் நடந்த இலங்கை தமிழரசு கட்சியின் 15வது தேசிய மாநாடு 2014 செப்டம்பர் 7 இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவராக தெரிவு செய்யப்பட்டார். 2024 பொதுத் தேர்தலின் பின் கட்சியின் சில முரண்பாடுகள் காரணமாக தலைமை பதவியை ராஜினாமா செய்தார். 10 வருடங்களுக்கு மேலாக தமிழரசு கட்சியின் தலைமை பொறுப்பை இவர் வகித்தார். வெளிவடக்கில் இராணுவ ஆக்கிரமிப்புக்குள் காணிகள் இருக்கின்ற போது அது தொடர்பான வழக்கை முதலாக தனது பெயரில் இட்டு அதை தொடர்ச்சியாக நடத்தி வெளிவடக்கில் தொடர்ச்சியாக பல்வேறு காணிகள் விடுவிக்க காரணமாக இருக்கின்றார். அத்துடன் பல்வேறு நிலம் சம்பந்தப்பட்ட போராட்டங்களிலும் உரிமை சம்பந்த போராட்டங்களிலும் தன்னை ஆகுதியாக்கிய ஒருவராக இவர் காணப்படுகிறார். இன்று அனைத்தும் முடிந்து அவருடைய உடல் ஓய்ந்து மாவட்டபுர வெளிவடக்கு மண்ணிலே மக்கள் கண்ணீருக்கு மத்தியில் அவருடைய உடல் கொண்டு செல்லப்பட்டு தீயில் சங்கமமாகியுள்ளது.